Hi friends, welcome to Ammi Chutney. இன்னைக்கு நம்ம டிஃபரெண்டா உருண்டை குழம்பு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. அடுத்தடுத்து வர இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு 1/4 கப், துவரம்பருப்பு 1/2 கப். துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பில் சேர்த்து அரைக்கிறதுக்காக 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவைக்கேற்ப உப்பு. ஊற வச்சுருக்கிற பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் அதில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி பருப்பில் சேர்க்கறதுக்காக 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா தழை. புதினா தழை ஆப்ஷனல் தான். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். நம்ம 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கு மீடியம் சைஸ் உருண்டை 9 உருண்டை வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பருப்பு ஊற வச்சுக்கோங்க. இப்போது குழம்புக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டா நல்லது. குழம்பு மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப. உருண்டை குழம்புல அரைச்சி சேர்க்கறதுக்காக 1/4 கப் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். இதை நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டை குழம்புக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இந்த உருண்டை குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த குழம்புக்கு தக்காளி கிடையாது, ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துடலாம். இந்த புளித்தண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருந்தால் நல்லது, ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது அது கெட்டியாயிடும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். யூஸ்வலாக உருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதில் துவரம்பருப்பும் சேர்த்துருக்கறதுனால இந்த உருண்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம இதை வேக வைக்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். உருண்டை குழம்புல தான் வேக போகுது. ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம கொதி விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது மாதிரி நல்லா கொதி வர்ற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையாக அந்த கொதியில் ஒன்றா போடணும். ஒரே டைமில் மொத்த உருண்டையும் சேர்க்கக்கூடாது. கொதி வர ஒன்று ஒன்றா தான் நம்ம இதில் சேர்க்கணும். அந்த பபிள்ஸ் மேலே வருது பாருங்கள், அது மாதிரி இடத்துல நம்ம ஒன்றா போடணும். ஒரே இடத்துல மேலேயும் அது மாதிரி போட வேணாம். ஸோ இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. கரண்டி வச்சு உடனே கிளற வேணாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது மாதிரி நடுவில் நம்ம கலந்து விட்டு பார்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து கெட்டியாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பெருஞ்சீரகம் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் அம்மியில் அரைச்சதுனால கெட்டியாக இருக்குது, அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணியாகவே இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மசாலா இதில் கலக்கிறதுக்காக ஒரு 2 கொதி விட்டால் போதும். தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. ஸோ ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இதில் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் சுகர் இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது. குழம்பு இந்த பாதத்தில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போது உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பு அளவுலாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருண்டை குழம்பு ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட இதை நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த உருண்டை குழம்பை வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. மறக்காமல் அம்மி சட்னி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.